அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹாஷ் ப்ரௌன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 3 பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். 3 பொட்டேட்டோவையும் பீல் பண்ணிவிட்டு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு நான் கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கிரேட் பண்ணும்போது நம்ம சின்னதாக இருக்கும் இல்லையா ஹோலு, அதில் பண்ணக்கூடாது. உள்ளத்துலேயே எது பெருசாக இருக்கோ அதில் வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஹாஷ் ப்ரௌன் வந்து அழகாக வந்து வரும், நீளமாக வந்து வரும். இதுமாரி எல்லாத்தையுமே தண்ணியிலே வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணியில் கிரேட் பண்ணாமல் சும்மா நார்மலாக கிரேட் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து பிளாக் ஆகிடும் பொட்டேட்டோ. நான் எல்லாத்தையுமே கிரேட் பண்ணிட்டேன். இப்போது இந்த பொட்டேட்டோவில் நிறைய ஸ்டார்ச் இருக்கும், அதனால் 4 தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கிளியராக இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா. 4 தடவை நான் வாஷ் பண்ணியிருக்கேன். இதில் உள்ள ஸ்டார்ச்லாம் போயிடுச்சு. ஸ்டார்ச் போனதுக்கப்புறமா நம்ம ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். காட்டன் கிளாத்தில் வந்து இந்த பொட்டேட்டோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பொட்டேட்டோ எல்லாத்தையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து நல்லா டைட்டாக வந்து புழிஞ்சி வந்து எடுத்துடணும். இல்லை ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஹாஷ் ப்ரௌன் வந்து கிடைக்காது. இதையுமே நல்லா வந்து புழிஞ்சி எடுத்துருங்க. ஒரு 2-3 தடவை நல்லா டைட்டாக இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா அதில் உள்ள எல்லா தண்ணியுமே எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா. எல்லா தண்ணியுமே வந்து இது மாதிரி ஒன்றுமே இல்லாத அளவுக்கு நீங்கள் புழிஞ்சி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்க நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், லைட்டாக வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து இதுக்கு தேவைப்படாது, கலருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உப்பு வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். ஸோ 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2த்தையுமே ஒன்றா நான் ஒரே பவுலில் கொட்டு வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டை, நீங்கள் முட்டை சேர்க்காமலேயும் செய்யலாம். ஆனால் நான் முட்டை சேர்த்து நான் இன்றைக்கி செய்கிறேன். முட்டை சேர்க்காமலேயும் செஞ்சாலும் அதே பர்ஃபெக்டான டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி நிறைய தடவை செஞ்சுருக்கேன். நான் இன்றைக்கி முட்டை சேர்த்து வந்து பண்ணுறேன். இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதை மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் அப்புறம் கார்லிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் 3 பூண்டும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தாலும் நான் 3 எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்து இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நம்ம கடாயில் இப்போ வந்து கடாய் சூடானோடனே எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதேமாரி ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா எண்ணெய் வந்து ஃபுல்லாக குடிச்சிடும். அப்போ வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும், சாப்பிட முடியாது. ஹாஷ் ப்ரௌன் கடையிலலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து இருக்கும். நானும் அதே ஷேப்லேயே வந்து இன்றைக்கி போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த ஷேப்பில் போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ஒரு நடுவில் ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதை வந்து தட்டி வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நான் சிம்மில் வச்சு தான் வந்து குக் பண்ணுறேன். இதுமாரி ஒரு சைடு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும், இன்னொரு சைடு வந்து திருப்பிக்கோங்க. நீங்கள் போட்ட உடனே வந்து திருப்பத்துக்கு வந்து ட்ரை பண்ணாதீங்க, ஃபுல்லாக வந்து உடஞ்சிரும். அந்த மாதிரி திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் திருப்பணும். இப்போ 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு நான் வந்து வெளியே எடுத்துக்கிறேன். நம்மளோட ஹாஷ் ப்ரௌன் வந்து இப்போ தயாராகிடுச்சு. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற மாவையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்நாக் ரெசிபி தான் இது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்ம ஹாஷ் ப்ரௌன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நம்ம கெச்சப் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக மேலே வந்து கெச்சப் வந்து ஊற்றுறேன். நீங்கள் நார்மலாக வந்து டிப் பண்ணி வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கெச்சப் அப்படின்னா மயோ வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.